நான் தான் தேவையில்லாம அண்ணனை எதிர்த்து பேசிட்டேன். ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். எப்படியோ அத்தை வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டாங்க. இல்லனா பிரச்சனை இன்னும் பெருசா இருக்கும் அண்ணி. கரெக்ட் வெண்ணிலா. வீட்ல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சித்தி அதை ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க. நாமெல்லாம் ரொம்ப பெருசா யோசிக்கிற விஷயத்த சித்தி ரொம்ப சிம்பிளா ஃபேஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது ரொம்ப நிறைய இருக்கு. எனக்கு பொண்ணு பிறந்தா அவங்கள மாதிரி தான் வளர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் அண்ணி, செக்கப்க்கு போனீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் வர சொல்லிருக்காங்க. எப்ப 10 மாசம் வரும்னு நான் காத்து. வருண், யாராவது வாங்கல. அன்னைக்கு வலி வந்துருச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அத்தை, அக்கா, அக்காவுக்கு என்ன ஆச்சு? தெரியலங்க. நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க. என்ன தெரியல. அண்ணி, ரொம்ப பெயினா இருக்கா? ரொம்ப இல்ல, ஆனா வலி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுற மாதிரி இருக்கு. அண்ணாமலை, சூட்டு வலி தானே, சொல்லி வைக்கிட்ட புரியல பாரு. அக்காவை பத்திரமா கூட்டிட்டு வாங்க. நான் போய் காரை ஸ்டார்ட் பண்றேன். அண்ணி, அண்ணா, அண்ணா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அக்காவோட ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. டாக்டர் கிட்ட போயிடு. கௌதம், எங்க போற? அம்மா, அக்காவுக்கு திடீர்னு வயிறு வலிக்குதாமா? அக்கா உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. அத்தை, அண்ணி வலியில துடிக்கிறாங்க. ஏன் ஹாஸ்பிடல் போக வேண்டாம்னு சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனை ஆயிடு போகுது அத்தை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது. முதல்ல நீங்க பதட்டப்படாம இருங்க. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? எப்படிமா பொறுமையா இருக்க முடியும்? அக்காவை பாருங்க, வலியில இருக்காங்க. கௌதம், இது பிரெக்னண்டா இருக்கும்போது எல்லா பொண்ணுங்களுக்கும் வர சூட்டு வலிதான்ப்பா. பயப்பட தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பவித்ரா, இதுக்கே இப்படி பயப்படலாமா? கொஞ்சம் தைரியமா இரு, இந்த வலி சரியா போயிடும். என்னால முடியலமா, வலிக்குதுமா. பவித்ரா, இந்த கஷாயத்தை குடி. அம்மா, அம்மா, இதெல்லாம் இந்த காலத்துல ஒர்க் அவுட் ஆகாதுமா. அம்மா, முதல்ல அக்காவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாமா? அதுதான் நல்லது. இது நம்ம பாரம்பரிய வைத்தியம், எப்பவும் ஒர்க் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாம இருங்க. அம்மா, இந்தம்மா, இது முதல்ல குடி. பாருங்கண்ணா. குடிமா. இல்ல. அம்மா, அம்மா, பாத்தீங்களாமா? நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் செட் ஆகாதுமா. முதல்ல அக்காவை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போலாம், வாங்கம்மா. அவசரப்படாதப்பா. ஒண்ணு பண்ணு, 1 2 3ன்னு 10 வரைக்கும் என்ன. என்னமா நீங்க? என்ன கண்ணா? சரி, என்னப்பா? 1 அண்ணி, என்ன நீ வலி குறைஞ்சிருச்சா? ஆமா. அம்மா, எப்படிமா? அதான்ப்பா நம்ம பாரம்பரிய வைத்தியம். அந்த காலத்துல பிரெக்னன்ட் ஆனதும் யாரும் ஹாஸ்பிட்டல் போனதில்ல. 10 குழந்தைங்க பெத்தாலும் வீட்ல தான் பிரசவம் பாப்பாங்க. ஆனா இப்போ எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டல். நீங்கெல்லாம் சின்ன பசங்க, உங்களுக்கு இதெல்லாம் புதுசா தான் இருக்கும். பயப்படாதீங்க, இனிமே அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க அக்கா நல்லா இருக்கா. பவித்ரா, எந்திரிச்சுக்கமா, எந்திரிச்சு நில்லு. அக்கா, கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன்க்கா. நானும் தாண்டா. நான் கூட குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு ரொம்ப பயந்துட்டேன். மேடம், மேடம், மேல வாங்க. மேடம், மேல.
அந்த பாரமெல்லாம் தூக்கி சுமந்துகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். நமக்கு பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு சொத்து சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல. வாழணும்னு ஆசைப்படுறேன். அவரை விட்டுறலாம் அத்தை. இன்ஸ்பெக்டர், அவனை விட்டுருங்க. அண்ணா, நீங்க திருந்துட்டீங்கன்னு நம்புறேன். மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். என் நம்பிக்கைய பொய்யாக்கிடாதீங்கண்ணா. டேய், இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் தொலைச்சிருவேன். தொலைச்சு போட சார். டேய் போடண்ணா. நாங்க வரோம் மேடம்.